வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரல் நெட்வொர்க் மென்டல் அஜைலிட்டி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஐம்புலன்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி, அந்த கண்ணுன்ற அடிப்படையில் அது என்ன பண்ணோம், எல்லா விதமான ஒளியையும் கண்டு மகிழும் அப்படின்னு பார்த்தோம். ஒளி என்ன சொல்லும் பொழுது அதற்கு அடுத்த ஸ்டேஜில் எல்லா பொருள்களையும் பார்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும். அந்த இப்போ என்ன பொருளெல்லாம் பார்க்குறோமோ அதனுடைய உருவம், அளவு, அமைப்பு, அதனுடைய திறன், அது எப்படி என்ன இருக்க எளிமையாக கையாள முடியுமா, ரொம்ப கனபரிமாணத்துக்கு உட்பட்டதா அப்படின்னு பார்க்க முடியும். அப்புறம் 3D டைமென்ஷனில் இருக்கிறத அதை பார்த்துக்க முடியும். அதாவது 3 பரிமாணங்களிலும் அந்த பொருளை பார்த்து உணர்ந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் அந்த இருக்கிற பார்க்கறக்கூடிய பொருள் அது என்ன எந்த வண்ணத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த வண்ணத்திற்கேற்ப சில என்ன குறியீடுகள் உண்டு என்றால் அதையும் பார்த்து புரிந்து கொள்ள முடியும். சில நேரத்தில் இந்த பார்க்கக்கூடிய பொருளோட சிறப்பு என்னது, அது என்ன குளிர்ந்த நிலையில் இருக்குதா இல்லை அது சூடாகுதா, அதிக உஷ்ணமாக இருக்குதா அப்படின்றத கூட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அதுலேருந்து வர சில சிக்னல்ஸ்லாம் குளிர்ந்து இருந்தால் அது மேலே என்ன இருக்கும், பனி துளிகள் போல் படர்ந்துருக்கும். சூடாக இருக்குன்னா அது மேலே ஆவி பறக்கும். அப்படின்னு இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரைவியல் திங்ஸ் தான். ஆனால் இந்த புலன் அதற்கு எல்லாவற்றிற்கும் பயனாக இருக்கும். அதே நேரத்தில் இதை நம்ம இன்றைக்கி தான் முதல்ல பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த சின்ன குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கு கையை பிடிச்சிக்கோ, அது என்னோட கை பிடிச்சிக்கோ, அதை தொட்டு பார்க்கக்கூடாது, எட்டி நின்று பாரு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். நிஜமாக அது ஏன் அது ரொம்ப சூடாக இருந்தால் குழந்தைக்கு சுட்டுடும், அதுக்கு தெரியாது. அதே மாதிரி ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தாலும் குழந்தையோட கையில் இதாக இருக்கும், அதனால் எட்டி நின்று பாருன்னு சொல்லி கொடுப்போம். தட் இஸ் யூ ஷுட் ஸ்பீக் பாசிட்டிவ். தொடாத அப்படின்னு சொன்னால் அது உடனே தொட்டு பார்க்கும். அதுக்கு பதில் என்ன சொல்லி கொடுக்குறான், எட்டி நின்று பாரு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஆனால் இதுவே கொஞ்சம் வளர்ந்துருச்சு, ஒரு 7-8 வயசு ஆயிடுச்சு ஒரு குழந்தைக்கு அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ண வேண்டாம், எட்டி நின்று பாரு, அது வேறு மேலே ஆவி வருது, அதனால் யுவர் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கைட்ஸ் யூ நாட் டு டச் இட் இமீடியட்லி. இருக்கும் இல்லையா, ஏற்கனவே சொல்லி வளர்த்துருக்குறோம், நல்லா புரிஞ்சுருக்கிறாங்க. அதனால் இப்போ அது பார்க்கும்பொழுதே கிட்ட என்ன இருக்கும், அதோட ஹீட் தெரியுமா இருந்தால் குழந்தை அதை தொடாமல் இருக்கும். அதுபோல் அது ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனாலும் அதை பார்த்து தொடாமல் இருக்கும். ஸோ சிலதெல்லாம் பை ப்ராக்டிஸ், the more you attend on to the same type of stimuli over the period, that gives you the guidance, that gives you the அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு அறிவை கொடுத்துட்டு அது என்ன பண்ணோம், அதுபோல் தொடாமல் அதிலேருந்து நம்ம ஹர்ட் பண்ணிக்காமல் அதிலேருந்து எந்த விதமான என்ன பண்ணலாம், விபத்து இல்லை தடை அது வராமல் பார்த்துக்க முடியும். உடை அணிகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த உடை எந்த கண்டிஷனில் இருக்குது, என்ன கலரில் இருக்குது, எந்த வண்ணம் நிறைந்தது, எப்படி அதற்கு தகுந்த மாதிரி பார்க்க முடியும். ஒரே ஷேடு இருக்கா அதெல்லாம் பார்த்து அரேஞ்ச் பண்ண முடியும். இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நம்ம கண்ணில் ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அப்படின்னு 2 இருக்குது. அப்படின்னா அந்த ராட் என்ன பண்ணும், எப்போவுமே இருட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை கண்டு உணர்வதற்கு பயனாகும். ஆனால் கோன்ஸ் என்ன சொல்லணும்னா வெளிச்சத்தில், எந்த அளவுக்கு வெளிச்சத்தில் பகல் நேரத்தில் பயன்படக்கூடியது, விதவிதமான வண்ணங்களை கண்டு மகிழக்கூடியது. அந்த கோன்ஸோட அளவு நம்மளோட விழித்திரையில் அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோமே, அந்த கோன்ஸோட அளவு எவ்வளோ தூரம் இருக்குது, எத்தனை டென்சிட்டிக்கு இருக்குது, வாட் இஸ் தி அந்த குவாண்டம் அதில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டா அதற்கேற்ப வண்ணங்களை என்ன பண்ண முடியும், பகுத்து பார்த்து தெரிந்து கொள்வதற்கு பயனளிக்கும். ராட்ஸ்ன்னு சொல்லும்போது இருட்டு நேரத்தில் இப்போ உட்காந்துட்டே இருக்கிறோம், பவர் கட் வந்துருச்சு, இருட்டாயிருது அப்படின்னு சொன்னால் அந்த இருட்டில் ஒன்றுமே தெரியாது. ஆனால் சிலவங்களுக்கு அந்த இருட்டில் கூட என்ன பண்ணுவாங்க, வெள்ள நிதானமாக நடந்து போய் எங்கே எல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு செய்ய முடியுமா இருக்கும். அதற்கு என்ன காரணம், அவங்களுடைய விழியில் அந்த அந்த விழியில் என்ன கிடைக்கும், அந்த ராட்ஸோட அளவும் சிறப்பானதாக இருக்குது, அதுவும் சிறப்பாக பணி செய்கிறது அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். சிலவங்களுக்கு இருட்டு வந்துடுத்துனாலே பயப்படுவாங்க, என்னால் எங்கேயும் போக முடியாது, எதுவுமே தெரியாது அப்படின்வாங்க. அதுக்கு என்ன காரணம், அந்த ராட்ஸோட சிக்னல், அதுலேருந்து கிடக்கக்கூடிய சிக்னல் இருக்கே அது மிகவும் குறைவானதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அது ரொம்ப தெளிவாக எதையும் காட்டி தராது. அதுவும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கும். இதெல்லாம் பிழை இல்லை, இதுதான் கண்டிஷன். இந்த சாமான் இந்த கண்டிஷனில் இருக்குது, அதோடு அதை வச்சு என்ன பண்ணிக்கணும், நம்ம மெயின்டைன் பண்ணி யூ ஷுட் கண்டினியூ டு ரன் த ஷோ லைஃப்ன்ற ஜேர்னியை அதோடு கூட நடத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இதுதான் இந்த படைப்பில் இந்த சரீரத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய இருக்குது, இந்த புலன் இருக்குது, அதில் இத்தனை டிஃபெக்ட் இருக்குது, இத்தனை ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அக்கார்டிங்லி யூ ஷுட் பிளான் அண்ட் கண்டினியூ டு லீவ் அக்கார்டிங்லி அந்த ஜேர்னியை அப்படி தான் நடத்தி கொண்டு வர வேண்டும். இது எல்லாமே இந்த ஒரு புலன் எத்தகைய நிலைமையில் பணி செய்கிறது
ஒரு தனி மனிதனுக்கு என்று அதை பொறுத்து நம்மளோட நியூரல் நெட்வொர்க்கை நம்ம என்ன பண்ண முடியும், சிறப்புப்படுத்திக்க முடியும். மேலும் மேலும் அதை சிறப்பாக பணி செய்வதற்கும் நம்ம அதை தயார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.